நான் விலைவாசி நாட்கள் ஏறிட்டே போகுதுண்ணா. ஆமாங்க. கூலி வேலைக்கு போனா கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. 10 ரூபா மிச்சம் பண்ண முடியல. கண்டிப்பாங்க. என்ன பண்றது ஐடியா கொடுங்கண்ணா. ஆனால் விலை ஏறிட்டு தான் இருக்கும் டெய்லி. ஆமா. நாம சம்பாதிக்கும் போது இன்னைக்கு என்ன நிலவரம், நாம இன்னும் பேச்சு வாங்கிட்டு திட்டு வாங்கிட்டு 500 600 சம்பளத்துக்கு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மலா கபோர்டு வேலை பண்ணாங்க, இங்கே 1000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க. அவங்ககிட்டே 10 ரூபா நம்ம தங்குறது இல்லை. இப்ப மேஸ்திரி வேலைக்கு போறாங்க, 1500 சம்பளம் வாங்குறாங்களா, அது இப்ப 10 ரூபா மேலும் மேலும் வந்துட்டு அவங்களுக்கு செலவு ஆயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு விற்கிற விலைவாசிகளாம் பிள்ளைங்க நாம அகையில் படிக்கணும், நாம தான் படிக்காம போயிட்டோம். நம்ம பிள்ளைங்களாச்சும் படிக்க வைக்கணும், வருமானம் இல்லை. வர்றதுக்கு செலவு சரியா இருக்குது. ஏன்னா என்ன எது தொட்டாலும் காசு. நீங்க முன்னையெல்லாம் பவுன் எல்லாம் 4000 3000 வித்துது, அந்த மாதிரி எல்லாம் 10 பவுன் போறது. இன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு தொட்டுருச்சு. நீங்க ஒரு பொண்ணுக்கு 1 பவுன் போறதே பெருசா இருக்குது. ஒரு தொழில் பண்ணும்போது கொஞ்சம் துணிச்சலா போடலாம். அது ஈரோடு ஏகேடெக்ஸ் வாங்க, தாராளமா ஜெயிக்கலாம். ஒரு நாள் வியாபாரம் பண்ணுங்க, ஒரு 10,000 20,000 பண்ணுங்க. அதுல எவ்வளவு வருமானம் வருது பாருங்க, நல்ல சிறப்பா பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க வள்ளினா கூட நம்ம நல்ல எண்ணங்களோட கண்டிப்பா வரும். ஒரு கலெக்ஷன் ஏன்னா வாழை வச்சுதான் பாருங்க. ஜாக்கெட் பிட்டு வெறும் 20 ரூபாய்க்கு தராங்க. 20 ரூபாய்க்கு ஜாக்கெட் பிட்டு. அதே போல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லதா வேணும், 30 ரூபாய்க்கு 35 ரூபாய்க்கு இருக்குது. சால் எடுத்தீங்கன்னா 15 ரூபாயில 15 ரூபா. கலங்கரி பிளவுஸ் எடுத்தீங்கன்னா வெறும் 40 ரூபாயில இருந்து இருக்குது. 40 ரூபாய்க்கு கலங்கரி பிளவுஸ் இருக்குது. அப்படி பாவாடை 60 ரூபாய்க்கு இருக்குது. வேஷ்டி 80 ரூபாய்க்கு இருக்குது. லுங்கி வேஷ்டி 65 ரூபாய்க்கு இருக்குது. நீங்க எல்லாமே கடல் போல காட்சி அளிக்கிறது. 100% 10 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக ஃபார்மாலிட்டி இல்ல. தாராளமா என் வீட்டுல ஒரு சகோதரியா சொல்றேன், நம்பி வாங்க ஈரோடு ஏகேடெக்ஸ். நன்றி, வணக்கம்.